வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தை மாத சந்திர தரிசனம் மறக்காம பாருங்க. நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கும். ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். இன்று அமாவாசை, அதாவது 29/1/2025 அமாவாசை. ஆனால் நாளை பிறை என்று நாளை பிறை எப்படி வரும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு குழப்பம் வரும். தயவு செய்து அப்படி குழப்பம் வரவங்க திதியை பார்க்குங்க. திதியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இந்த தை மாத தரிசனத்தோடைய பதிவுக்குள்ளே போகலாம். நாளை சந்திர தரிசனம் கண்டால் தீராத நோய்கள் நீங்கும். வளர்பிறை சந்திர தரிசனம் கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகும். ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாளைய தினம் வீட்டில் மாடியில் நின்று மாலையில் வளர்பிறை சந்திரனை மறக்காம தரிசனம் பண்ணுங்க. சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான சிவ புண்ணியம் ஆகும். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சந்திர தரிசனம் பார்க்கலாம். வானத்தில் சில நொடிகளே காட்சி தரும் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். வளர்பிறை சந்திரனை தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சந்திரனை தரிசன பலன்கள். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே மாலை 6:30 அளவில் தோன்றும் பிறையாகும். சந்திரனே மனதிற்கு அதிபதி. சரீர பலம் மனோபலம் இரண்டுமே உலக வாழ்க்கையின் வெற்றிக்கு மூல பலம் ஆகும். சந்திரனை வணங்கிய பலன். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது. எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்கணத்திற்கு 6, 8, 12ஆம் வீடுகளில் மறைவு பெற்றோ, விருச்சகத்தில் நீசம் பெற்றோ அல்லது சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்தோ இருந்தால் சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாக்கும். சந்திர தோஷம் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் சந்தேகத்துக்கு, ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தால் கவலை இல்லை. பலம் குன்றிய சந்திரன், கிரகண தோஷம், சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர்கள், சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் ஆகியோர் 3ஆம் பிறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். முற்பிறவி பாவம் போக்கும். ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய துதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்த பின்னர் மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். சிவன், பார்வதி, விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள். சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம். பார்வை கோளாறுகள் நீங்கும். சித்திரை, வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு 1 வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிட்டும். அதேபோல் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும். பங்குனி மாதம் சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். பார்வை கோளாறுகள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். சந்திர தரிசனம். நோய்கள் மதம் பார்த்து நம் உடம்புக்குள் நுழைவதில்லை. எனவே இந்து மதம் மட்டுமல்லாது இஸ்லாம் மதம், சைஜனம், கிறிஸ்துவம் என்று எல்லா மதங்களும் 3ஆம் பிறை என்பது தெய்வீக அம்சம் பொருந்தியது என தெரிவிக்கிறது. அந்த பிறையை கண்டு வணங்குவது ஆயுளை விருத்தி செய்யும். செல்வங்களை சேர்க்கும், பிரம்மஹத்தி தோஷம் போன்ற தோஷங்களை நீக்கும். அவரவர் வீட்டில் இருந்து சந்திரனை தரிசனம் செய்து வணங்குங்கள்.
நோய்கள் நீங்கி ஆயுள் அதிகரிக்கட்டும். மாங்கல்ய பலம் பெறும் சந்திர தரிசனம். சந்திரனை தரிசிக்கும் நேரத்தில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது. சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். இந்த பிறை நாள் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு. அதே போல ஆயுளை யாசகமாக கேளுங்கள். சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும் போது கையேந்தியே கேட்க வேண்டும். அதுவே யாசகம் பெறுவது. ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார். சிவபெருமான் கூட அனுதினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கே பிச்சை இடுவார். இதை படி அளப்பது என்பார்கள். எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்யும் போது வேண்டுங்கள், ஆயுள் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்கும். சந்திரன் தரும் சந்தோஷம். வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் நவகிரக அமைப்பால் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்பது நம்பிக்கை. சந்திரன் தாய்காரகன். மனிதர்களின் உடல், மனம், புத்தி போன்ற முக்கியமானவைகளுக்கு காரக கிரகமாக அமைவது சந்திரன். சந்திரனின் தோற்றத்தில் ஏற்படும் நாளில்தான். எனவேதான் எண்ண அலைகள் முழுவதும் வீழ்வதும் சந்திரனின் ஆதிக்கத்தை பொறுத்தே என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சந்திர தரிசனம் பயன்கள். சோமவாரம் சந்திரனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் 3ஆம் பிறை அமைவது புண்ணியம். சிவபெருமான் பிறை சூடியவர். இந்த பிறையை வணங்கினால் சிவனின் சிரசில் அமர்ந்துள்ள பிறையை வணங்கியது போல நன்மைகள் நடைபெறும். சந்திரன் சர்வகாலவிதம் என்பார்கள். சந்திர தரிசனம் செய்தால் முன்னேற்றம் உண்டாகும், தடுமாற்றம், தாழ்வு மனப்பான்மை நீங்கும், எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும், பிரச்சனைகளுக்கு தீர்வாகும். சந்திரன் 3ஆம் பிறை சந்திரன் ஒளி நம்முடைய இதயத்தில் நம்பிக்கை, நிம்மதியை தரும். அமாவாசை பிரதமை முடிந்து 3ஆம் பிறை வணங்கினால் வம்சம் விருத்தியாகும், ஆயுள் பலம் அதிகரிக்கும். 1000 பிறை கண்டவர் என்று அபூர்வமாக கூறுவார்கள். 1000 பிறை கண்டவர்களின் ஆசியை பெறுவது சிறப்பு. 3ஆம் பிறை பார்த்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சிந்தனையும் தெளிவும் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். நவகிரக தோஷங்கள் நீக்கும் சந்திரன். தெரிந்தோ தெரியாமலோ அம்மாவின் மனதை காயப்படுத்தி அதனால் சாபம் பெற்றவர்கள் 3ஆம் பிறை சந்திரனை பார்த்து சாபம் நிவர்த்தி அடையலாம். வற்றாத செல்வம் கிடைக்கும், வாழையடி வாழையாக நம்முடைய சந்ததி தலைக்கும். சந்திரன், ராகு அல்லது கேது அல்லது சனியோடு இணைந்திருப்பவர்கள் 3ஆம் பிறை சந்திரனை தரிசனம் செய்தால் பாவ கிரக சேர்க்கை நீங்கும், காலத்தே எல்லா யோகங்களும் கிடைக்கும், வசதி வாய்ப்புகளும் பெருகும், நவகிரகங்கள் தோஷங்களும் நீங்கும், செல்வம் வளம் பெருகும். சந்திரனை ராஜகிரகம் என்று கூறுவார்கள். மேலும் செல்வங்களை தரும் மகாலட்சுமியை சந்திரன் சகோதரி என கூறுவார்கள். எனவே சந்திர தரிசனம் செய்பவர்களுக்கு சந்திரனின் சகோதரியுமான மகாலட்சுமியின் அருள் கிடைத்து அனைத்து செல்வங்களையும் சேர்க்கும், பிரம்மஹத்தி தோஷங்களையும் நீக்கும், சிவனின் அருள் கிடைக்கும். சந்திரன் சில நொடிகளே காட்சி தரும் 3ஆம் பிறை சந்திர தரிசனமே மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாகும். சிவபெருமான் தன் தலையில் 3ஆம் பிறை சந்திரனை சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். எனவே 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் மட்டுமல்ல, சாட்சாத் பரமேஸ்வரனின் சிரசை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். அம்மன் வழிபாடு. சந்திர தோஷம் இருப்பவர்கள் தெற்கு நோக்கி அம்மனை வழிபடுவதுடன் திருவோண நட்சத்திரம் அன்று திருவோண விரதம் இருந்தால் சந்திர தோஷம் விலகி மகிழ்ச்சிகரமான வாழ்வு அமையும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது சந்திர பரிகார தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசிக்க நன்மைகள் நடைபெறும். திருப்பதி, திங்களூர் சென்று வரலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்மையே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.